இந்த ஏர்போர்ட் இருக்கலாம் அதுக்கெல்லாம் மேலே இருக்கு. ராணுவமே ராணுவமே நாங்கள் இங்கே கொடுக்கப்படுகிற வேண்டுகோள்கள் மகளிர்கள் எல்லாம் அரசு அதிபர்களின் ஊடாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஊடாகவும் ஜனாதிபதிக்கு செல்வதற்காக எல்லா மகளிர்களிலும் உயர் திரு கௌரவ ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்புகின்றோம். மயிலட்டி மக்களின் காணி விடுவிப்பு தொடர்பாக 15/6/90 இடம்பெயர்ந்து 15/6/2026 30 வருடங்கள் நிறைவடைந்துள்ளது. நாம் அகதிகள். யுத்தம் நிறைவடைந்து 17 வருடங்கள் முடிந்தும் நாம் அகதிகள். அரசு பல வந்து போயினார். நாடு முன்னேற்றம் என்ற அறிஞர்கள், ஆனால் நாம் அகதிகள். எம்மை போல் பாதிக்கப்பட்ட ஒரு விடுதலை இயக்க தோழர் அரசாங்கத்தை நடத்த வந்தார். நாம் ஆதரவை மன நிறைவோடு வழங்கினோம். மன நிறைவான பேச்சுவார்த்தைகள், உறுதிமொழிகள். அவர் அரசிலும் நாம் அகதிகள். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே, அமைச்சர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, ஆளுநரே, அரச அதிபர் அவர்களே, இராணுவ தளபதிகளே, எம் நிலையை பாருங்கள். உயர் பாதுகாப்பு வலயம் என்று அறிவிக்கப்பட்ட இலக்கம் 1810 என்ற இலக்கம் கொண்டு 2013 வெளியிடப்பட்ட வர்த்தகமானியை நீக்குங்கள். மக்களின் காணிகளை மக்களுக்கு கொடுப்பீர்கள். அவர்கள் குடியேறி அபிவிருத்தியுடன் நாட்டிற்கு அவர்களுக்கு பலம் பெறச் செய்வீர்கள். அகதிகள் என்ற பதமே இல்லாமல் நாங்கள் எங்கள் நாடு என்று நாமும் வாழ்வோம். அதற்காக மீண்டும் வேண்டுகின்றோம். உயர் பாதுகாப்பு 2013 1810 என்ற இலக்கம் கொண்ட வர்த்தமானி நீக்கப்பட வேண்டும். மக்களின் காணிகள் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆலயங்கள், பாடசாலைகள், தொழிற்சாலைகள், சேமக்காலைகள், விவசாய நிலங்கள், கடற்தொழில் செய்யும் இடங்கள் முதல் கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும். உங்கள் அரசே 3 பலம் சர்வதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. எனவே எமது தோழர் பாதுகாப்பு அமைச்சு எமது தோழரிடம். எனவே சாட்டுகள் கூறி காலங்கள் கடத்த வேண்டாம். அறவழியில் போராடும் எமது போராட்டத்தை மதித்து எமது கோரிக்கையை எல்லோரும் இணைந்து நிறைவேற்றி தாருங்கள். நம்பிக்கையுடன் மயிலட்டி மக்கள். எமது பிரதான 2 முக்கியமான கோரிக்கைகள் மீண்டும் 2013 மார்ச் மாதம் 28 வெளியிடப்பட்ட வர்த்தகமானி 1810 முழுமையாக நீக்கப்பட வேண்டும். மயிலட்டியில் தொடர்ச்சியாக நில மீட்புக்காக அறவழியில் போராடி வரும் A248, A251, A255, A446 கிராம சேவையாளர் பிரிவு மக்கள் காணிகளுக்காக ஏங்கி தவிக்கின்றார்கள். அவர்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். கடந்த மாதம் பிரதியமைச்சர் வந்து போயிருக்கிறோம். அதுக்கு முதல் எங்கள் அமைச்சர்களுக்கு கழிச்ச இடத்துல எங்களோட நிலவடிக்கு சமமான சில விஷயங்கள் கட்டாயங்களுக்கு சாதகமான ஒரு பதில் தரும் என்று எதிர்பார்க்கிறோம். பிரதியமைச்சரோட சாதாரண மக்கள் காணி உரிமையாளர் பங்கு கொண்டிருக்கிறார்.
அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் மட்டுமே அதில் பங்கேற்று கொண்டிருக்காங்க. அதில் வந்து எங்களோட நிலவடிப்பு சம்பந்தமான எதுவும் முன்னேற்றமான விஷயங்கள் இடம்பெற்றலாம். அந்த பிரதியமைச்சர் விஜயம் வழிவடக்கில் அந்த விஜயமானது தனிமனே காணிபிடிப்புக்கான ஒரு விஜயம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது சம்பந்தமான ஒரு பதிலும் எங்கள் மக்களுக்கு என்ன கிடைக்கல. இன்றைக்கும் நாங்கள் இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வந்ததுக்குரிய காரணம் எங்களுக்கான குரல் எங்களோட மக்கள்கிட்ட மட்டும்தான் வருது. எங்களுக்காக யாருமே கதைக்கல. இப்படி அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ கதைச்சிருந்தால் எங்களோட நிலம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. 26 பிரதியமைச்சர் அந்த விஜயத்தில் வந்து எங்களுக்கு சாதமான ஒரு பதில் வந்திருக்கா, அது சம்பந்தமான வெளிப்பாடு என்ற ஒரு மாவட்ட அரசாங்க அதிபர்கள் ரீதியில் நடக்கிறது. இப்போ நாங்கள் அரசாங்க அதிகாரிகள் சம்பந்தமாகத்தான் நான் பதில் சொல்லக்கூடிய நிலைமை. ஆகவே நீங்கள் அந்த அரசாங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. என்று கேட்டால் கிட்டத்தட்ட 23,000 ஏக்கர் காணி இருந்தது. அப்படி காணி ஒவ்வொரு காலாதிகாலமாக விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ அரசாங்கத்துக்கு நாங்கள் இருக்கின்ற அதிகாரிகள் தொடர்ச்சியாக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் எங்களால் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நானும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்தவன் என்ற ரீதியில் உங்களுடைய இடப்பெயர்வுகளின் வெளிகள் தெரியும். அது இந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய கடிதத்தில் அதிமீதக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற கடிதத்தை நிச்சயமாக இன்றைக்கே நாங்கள் உடனடியாக இதனுடைய மொழிபெயர்ப்பு சிங்கள மொழிபெயர்ப்போடு இன்றைக்கு உடனடியாக ஜனாதிபதி செயலகத்துக்கு அதிமீதக்கு ஜனாதிபதிகளுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். அதே வேளையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு விஜயம் செய்து இந்த காணிகளுடைய நிலவரம் தொடர்பாக நேரடியாக ஆய்வு செய்வதற்கு வந்திருந்தது. அந்த இடத்துலையும் நாங்கள் இந்த காணிப்பிடிப்பு சம்பந்தமாக அந்த இடத்துல கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் இந்த காணியினுடைய விடுவிப்பு தொடர்பாக விவரங்களை எவ்வளவு காணிகள் பிடிக்கப்பட வேண்டியிருக்கின்ற விவரங்களை நாங்கள் அதிகாரிகள் என்ற ரீதியில் நாங்கள் முழுமையாக வழங்கியிருந்தார்கள். இந்த கடிதத்தை நாங்கள் உடனடியாகவே அதிகாரி ஜனாதிபதி சேர்க்க எடுக்கிறோம். பிரதி அமைச்சரிடம் மயிலட்டியில் பலாலியில் அந்த மக்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காணிக்காய் என்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எங்களோட இந்த இடத்துக்கு சமூகம் செய்வது சார்பானவர்கள் அதை வெளிப்படுத்தி அமைச்சருடைய விஜயம் அதை தீர்மானிக்கிறது அமைச்சு. நாங்கள் இங்கே எங்களை கலந்துரைகளுக்கு அழைத்த போது நாங்கள் விடுவிப்பு சம்பந்தமாக காணி விடுவிப்பு சம்பந்தமாக முழுமையான விவரங்களை அமைச்சருக்கும் தெரிவித்திருந்தார்கள். அமைச்சரும் அந்த விடயங்கள் விலகி கொண்டு தான் அந்த கூட்டத்திலேருந்து கலந்துருக்கிறார். ஆகவே போய் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்லவும் நீங்கள் இந்த வர்த்தமானி அறிவித்தில் நீக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் அதுக்குரிய கோரிக்கையை முன்வைத்து அது தொடர்பாக தற்போது பாதுகாப்பு அமைச்சு மற்றும் காணி அமைச்சில் அதுக்குரிய தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. பாதுகாப்பு வழியை முழுமையாக நாங்கள் எத்தனை ஏக்கர் முழுமையாக விடுபட வேண்டியிருக்கு வழிவடக்கு 2,570 ஏக்கருக்கு அளவில் எங்களுடைய கணக்கீட்டு 2,570 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட வேண்டிய தேவையில் உள்ள காணிகளாக காணப்படும். சார் நாங்கள் இப்போ 2 மாதமாக அதில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் காலம் 8 மணிலேருந்து பின்னேரம் 2 மணி வரைக்கும் தொடர்ச்சியான போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த 2 மாதமாக நீங்கள் இந்த உயர் அரசு அதிகாரிகள் வெளிப்புற பிரதேச செயலரில் இருந்து மாவட்ட செயலரில் இருந்து ஆளுநர் வரைக்கும் எந்த உயர் அரசு அதிகாரிகளும் உங்களை சந்திக்கவும் இல்லை, ஒரு வாக்குறுதிகளும் தரவும் இல்லை. 2ஆம் தேதி நாங்கள் 90ஆம் ஆண்டு மக்கள் இடம்பெயர்ந்து போன தேதி தான் இந்த 6ஆம் மாதம் 15 உங்களை தேடி நாங்கள் இவ்வளவு மக்களும் உங்களை தேடி இங்கே வந்திருக்கிறோம். 2வது மைனட்டிலிருந்து விளாளிலிருந்து 2 மாதமும் தொடக்கிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மக்கள் அந்த மழையிலையும் நீரிலையும் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து சார் அரசியல்வாதிகளோட அவியல் நடவடிக்கையை பார்க்கட்டும். எங்களுக்காக நீங்கள் உயர் அதிகாரியாக இருக்கிறீங்க. எங்களோட மக்களுக்கு உங்களோட காலத்திலேயாவது எங்களோட மக்களுக்குரிய இந்த காணி விடுவிப்பை செய்துதான். இதுதான் எங்கள் மயிலட்டி மலையாளி மக்கள் வசாவுள மக்கள் சார்பில் கூறி நீங்கள் இப்படி ஒரு வெள்ளியும் இருக்கிறது நாங்களும் ஊடகம் வாயிலாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது உங்களுடைய கோரிக்கைகளுக்கு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறதுல அது உங்களுடைய இருக்கிறீர்கள். நாங்கள் எங்களுக்கு அந்த விடயங்கள் தெரியும். நாங்கள் அதில் உத்தரவாதம் தருவதாக இருந்தால் நீங்கள் கொடுக்குற உத்தரவாதத்தை நாங்கள் உடனடியாக எங்களுக்கு தர முடியாது. ஆனால் இந்த விடயங்கள் அரசாங்க உயர்மட்ட அமைச்சர்களுக்கும் அல்லது அரசாங்கத்தில் உயர்நிலைமைக்கும் இந்த தகவல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. எங்களோட காணிகள் எங்களுக்கு கிடைக்கும் பெற சார் அந்த தொடர்ச்சியான போராட்டம் அந்த மயிலடி பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இன்றைக்கு பலாளி பகுதியிலையும் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. சரி, இல்லைங்க அப்படியே இல்லைங்க. ரைட்.
வருஷம் போய் நல்ல தரவணிக்கெல்லாம் போட்டாங்க.